தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா OnePlus 7 சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேக் பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மாற்ற போகிறேன். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 11 அப்டேட் பண்ண பிறகு நிறைய ஹீட்டிங் இஷ்யூ, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பக்கு, ஸோ ஆப் வந்து நிறையவே க்ரஷ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேக் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ரோல் பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக OnePlus 7 சீரிஸ்க்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒருத்தரோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது இன்னொரு யூடியூப் சேனல்லேருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பட் ஆனால் இது ஒர்க் ஆகிறதுனால தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர்றது புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ வந்து நான் வச்சிருக்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7 வச்சுருக்கேன். ஸோ இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11.0.1.1ல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டவுன்கிரேட் பண்ணுறதுக்கான ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் வந்து ஒரு 50 இல்லை ஒரு 70% மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்கிரேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி தேவைப்படும். அதனால் மினிமம் ஒரு 50% மேலே கன்ஃபார்மாக இருக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஃபைல் தான் அது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீநேம் கொடுக்கணும். ஸோ இந்த ரீநேமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் JARன்னு இருக்கும். இதை 3த்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ளியும் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் போயிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் போயிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என் மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு 128 GB மொபைல் ஸ்டோரேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50 GB மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். மீதி 57 GB வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குன்னு காமிக்குது. பட் ஆனால் இதை நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்னா இதோட ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் மீதி 50 GB எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. இதுக்காக தான் அந்த அப்டேட்டும் நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபோனை ஃபார்மேட் பண்ணுறதுக்காகவும் இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்டோரேஜும் க்ளீன் ஆகலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேரும் அப்டேட் பண்ணணும்னா இதை நீங்கள் ஒன்றாவே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் போயிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் லோக்கல் அப்கிரேட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஜார்ன்ற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நேமை மாற்றிட்டோம். ஸோ உங்களுக்கு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆன பிறகு இதற்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வார்னிங் கேட்குதும். ஸோ இந்த வார்னிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கப்லாம் தெளிவாக எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குது. ஆல்ரெடி நான் வந்து பேக்கப் எடுத்துட்டேன். என்னோடய OTG பென்ட்ரைவ் மூலயமாவும் பேக்கப் எடுத்துட்டேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா SMS, அதுக்கப்புறம் காண்டாக்ட், அந்த மாதிரி எதாவது நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின தனியாக வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ என்னோடய பேட்டர்ன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 93% வந்துடுச்சு, 94 வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கான பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். அதனால் இதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓகே, 99% வரப்போகுது. இது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கப் எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட காண்டாக்டு, மெசேஜு, சம்திங் வேறு என்ன வேணுமோ, அதாவது மெயில் ஐடியோ இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேக்கப் டேட்டா எதுவுமே கிடைக்காது. ஏன்னா ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா நான் எல்லாமே பக்காவாக பேக்கப் எடுத்து வச்சுட்டேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, 99%. இன்னும் 1% ஏன்டா இப்படி முக்கிற? ஓகே, ரீபூட் கேட்குது, ரீபூட் கொடுத்துருவோம். ஸோ ப்ராசஸிங் நடக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, டூ நாட் என்னது? ஓகே, பேட்ரி வந்து ரிமூவ் பண்ண வேணாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் இன்பில்ட் பேட்ரியாச்சு, நம்ம ரிமூவ் பண்ணவே போகிறதில்ல. ஓகே, அகைன் மறுபடியும் இன்னொரு வாட்டி பூட் ஆகுது. ஸோ OnePlus மொபைலில் இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத பயங்கரமான ஹீட்டிங் இஷ்யூ இந்த அப்டேட்டில். ஸோ இது வரைக்கும் நான் எதிர்பார்க்காத ஹீட்டிங் இஷ்யூ. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, ப்ரோ ஏபிகே அப்ளிகேஷன்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகலை. அது ரொம்ப காண்டாயிடுச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேன் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகலை. அது ரொம்ப காண்டாயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை அப்கிரேட் பண்ணியே ஆகணுன்றது முடிவாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பூட் அப் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் நவுன்னு கேட்குது. நம்ம ஸ்டார்ட் நவ் கொடுத்துருவோம். ஓகே, அக்ரி கொடுத்துப்போம். அக்ரி. ஓகே, ஐ மீன் நோ தேங்க்ஸ், இப்போதைக்கு எதுவும் வேணாம். என்னடா இன்னும் கொடுக்கணுமா? ஓகே, மொபைல் டேட்டா. ஓகே, ஜியோவே கொடுத்துப்போம். ஜியோ, எஸ்எம்எஸ் ஜியோ. ஓகே, கண்டினியூ வித் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவே கொடுத்துருவோம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் அப்டேட்ஸ் நடக்குது. தப்பு பண்ணிட்டேன், சிம் ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சிம் ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடகடன் போய்டும். நம்ம உள்ளே போய்ட்டு கூட செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கேட்குது. ஓகே, நம்ம வேணுன்னா கொடுத்துக்கலாம். டோன்ட் காப்பி பேக்கப் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்கு. மெயில் ஐடி கேட்குது. ஓகே, மெயில் ஐடி நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலி என் மொபைலில் ஏகப்பட்ட மெயில் ஐடி வச்சுருக்கேன். ஓகே, டோன்ட் ரீஸ்டோர். ஓகே, மெயில் ஐடி மட்டும் லாகின் பண்ணியாச்சு. ரீஸ்டோர் கொடுக்கல. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் இப்போதைக்கு வேணாம். ஓகே, இதுவும் ஸ்கிப் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, OnePlus ஸ்டைல்லே வச்சுருவோம். ஓகே, இதுவும் வச்சுருவோம். ஓகே, இதெல்லாம் ஷார்ட்கட்டு நம்ம ரெகுலராக நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, வெல்டன். ஓகே, வெல்டன். ஓகே ஓகே, வெல்டன். எல்லாமே பக்கவாக முடிச்சாச்சு. ஸ்டார்ட் நவ். நம்மளுக்கான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இப்போ எல்லாம் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, செட்டிங்ஸ் போவோம். ஸோ அபவுட். ஓகே, இப்போ என்ன அப்டேட்டில் இருக்குது? ஓகே, ஆண்ட்ராய்டு 10க்கு வந்தாச்சு பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க காய்ஸ். ஸோ ஒரு வழியாக ஆண்ட்ராய்டு 10க்கு வந்துட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்பருக்கு தான். அதான் ஆக்சுவலி அது வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் தான். பட் ஆனால் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். எனக்கும் ஒர்க் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையுமே இதை டவுன்கிரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிது. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கண்டிப்பாக இந்த OnePlusல இந்த ஹீட்டிங் இஷ்யூ இருந்திருக்கும். ஏன்னா 100% நான் சொல்லுவேன், நார்மலில் இருந்ததை விட ரொம்பவே டபுள் மடங்கு ஹீட்டிங், சார்ஜ் போடும்போதே ஹீட்டிங் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.